வணக்கம். நல்லா இருங்க. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது, அதுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடி வெட்டுற கடை லீவே விட்டுருப்பாங்க, கடை மூடி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த காலத்தில், பழையங்காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட வந்து பிரிட்டிஷ் நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி, முஸ்லீம் மௌலாயர்கள் நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லீவ் நாள் இருக்கும்ல. லீவ் நாள்னால் இப்போ கிறிஸ்டின், அதாவது பிரிட்டிஷ் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது லீவ் நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா சண்டே அன்றைக்கி. முஸ்லீம் வந்து நம்ம ஊர் வந்திருக்கும் போது லீவ் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே அன்றைக்கி. ஆனால் இவங்க 2 பேரும் வரத்துக்கு முன்னாடி நமக்கு வார நாளில் ஒரு லீவ் நாள் இருக்குல்ல, அது என்றைக்குன்னு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா திங்கக்கிழமை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது திங்கக்கிழமை தான் லீவ் நாள், மற்ற நாள் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. அப்போ மீதி நாள்லாம் வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க, காட்டுக்கு போவாங்க, மரம் வெட்டுவாங்க, விறகுகளை சேமிப்பாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க. இதே அன்றாட வேலையை தினைக்குமே செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரே ஒரு நாள் தான் லீவ் நாள், அது என்றைக்குனாங்க திங்கக்கிழமை. அப்போது திங்கக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வார நாள் ஃபுல்லாக வேலைக்கு வெளியே போயிட்டாங்க. அந்த திங்கள் மட்டும் வீட்டில் இருக்காங்கும்போது வீட்டை வந்து ஏற கட்டி வீட்டை சுற்றி எல்லாம் பெருக்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த காலத்தில் முடி வெட்டுற நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இப்போலாம் வந்து நம்ம கடைக்கு போய் முடி வெட்டுறோம்ல, அப்போ அந்த காலத்தில் வந்து கடைக்கு போயெல்லாம் முடி வெட்ட மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தான் முடி வெட்டுவாங்க. அப்படி வீட்டுக்கு வந்து முடி வெட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரத்யேகமான இடம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு மரத்தடியில். அந்த மரத்தடியில் வந்து முடி வெட்டுறதுக்கான நபரை வச்சுருப்பாங்க. இந்த வீட்டுக்கு வந்து முடி வெட்டுறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதார ரீதியாக வந்து கொஞ்சம் வசதியான நபர்கள்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் வெட்டுவாங்க. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசதி கம்மியாக இருக்கவங்க எங்கே வெட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குளத்தங்கரையிலையோ, கிணத்து மேட்லேயோ, இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஆலமரத்தடியிலையோ வந்து அந்த முடி வெட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, இந்த திங்கக்கிழமை அன்றைக்கி லீவு, மறுநாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்து நான் முடி வெட்ட வரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக போய் கேட்கும்போது, அப்பாப்பா வேணாம்ப்பா இன்றைக்கி முடி வெட்ட வேணாம், ஏன்னாக்கா நம்ம வந்து நேற்று தான் திங்கக்கிழமை நான் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், அதனால் வந்து இன்றைக்கி முடி வெட்ட வேணாம், திருப்பி வந்து ஃபுல்லாக முடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீ நாளைக்கு வாப்பான்றாங்க. சரி, ஒரு வீட்டுக்கு போனால் அப்படி சொல்லிட்டாங்க. அது சரி, இன்னொரு வீட்டுக்கு போவோம், இன்னொரு வீட்டுக்கு போனால் அதே பதில் தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்த வீட்டுக்கு போனால் அங்கேயும் அதே பதில் தான் சொல்லுவாங்க. அப்போ எங்கே போனாலுமே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி வேணாம்னு சொல்லிடுறாங்களா. அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல், சரிப்பா செவ்வாய்க்கிழமை போனாலே யாரும் வேணாம் தான் சொல்கிறாங்க, அதுக்கு நான் பேசாமல் வந்து நான் போகாமல் வீட்டிலே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவாங்க. அப்போ என்ன ஆச்சுனாக்கா செவ்வாய்க்கிழமைனா லீவு அப்படின்ற மாதிரி ஒரு காலப்போக்கில் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு காரணம். அடுத்தது, அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்னைக்கு ஏன் முடி வெட்டக்கூடாது சொல்கிறாங்கனாக்கா, அந்த முடிவெட்டும் சமூகத்தினர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூதாதையர்கள்லாம் வந்து இந்த திதி கொடுப்பாங்க. இப்போ இந்த பித்ருக்கள்லாம் வந்து இந்த திதி, இந்த காரியம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமாவாசை நாள் அன்றைக்கி செய்வாங்க. இந்த அமாவாசை நாள் அன்றைக்கி செய்யும்போது என்ன ஆகுனாக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாடியெல்லாம் எடுத்துகிட்டு மீசெல்லாம் எடுப்பாங்க, சில பேர் மொட்டையை கூட அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கம்லாம் இருந்துச்சு. அப்போ இது வந்து அமாவாசை நாள் தான் பண்ணுவாங்கனால என்ன பண்ணுவாங்க, அவங்கள பிரத்யேகமாக அந்த முடிநட்டும் நாவிதர்களை வந்து கூட்டிகிட்டே போயிடுவாங்க. அவங்க எங்கே தர்ப்பணம் பண்ண போகிறாங்களோ, எங்கே வந்து திதி கொடுக்க போகிறாங்களோ அங்கேயே அவங்க வந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி பதில் நீங்கள் தான் இருக்கணும், நான் வந்து இப்போ தர்ப்பணம் கொடுக்குறேன், எப்போ வெட்டுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க புக் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா, அந்த நாள், அந்த அமாவாசை நாள் அன்றைக்கி அவருக்கு சொன்னல கிணத்து மேட்லேயோ, குளத்தாங்கரையிலையோ, இல்லை மரத்தடியிலையோ வந்து முடி வெட்டுவார்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மக்கள் போய் நிற்பார். நிற்கும்போது என்னாச்சுனாக்கா, இன்றைக்கி வந்து தோ வந்துடுவார் முடி வெட்டுவார் சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க. டேய், இன்றைக்கி அமாவாசை திதி கொடுக்கறதுக்காக அவன் வந்து அந்த குடும்பத்தோடு போயிட்டான், இனி வரமாட்டான் அப்படின்றார். அடடா, அப்படியா, இதுக்கு எனக்கு தெரியாமலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இடத்துலையே. அப்போ என்னதுனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரணுன்றதுக்கு என்ன பண்ணாக்கா, அமாவாசை நாள் அன்றைக்கினாக்கா அந்த இடத்துக்கு வரமாட்டான், நம்ம இடத்துல போய் வேஸ்ட்டு, நம்ம நிற்கிறதுக்கு டைம் வேஸ்ட்டு, அதனால் வேணான்னு சொல்லிட்டு அவங்களே போகாமல் விட்டுருவாங்க. இப்போ இது என்ன ஆகிப்போச்சுனாக்கா, அமாவாசை அன்றைக்கி முடி வெட்டக்கூடாது. ஆனால் காரணம் என்ன, வரமாட்டார், அங்கே முடி வெட்டுறதுக்கு அவர் வரமாட்டார். அதுதான் காரணமே தவிர வெட்டக்கூடாதுன்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முடி வெட்டுறது, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஏன் வெட்டக்கூடாது, அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தான் க்ளீன் பண்ண, இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு முடியாதுப்பா போப்பான்றாங்க. அன்றைக்கும் முடி வெட்டலாம், ஆனால் வெட்டுறதுக்கு வந்து அங்கே வசதி இல்லை.
அவராக வராரு செவ்வாய்க்கிழமை நான் முடிவெட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் மக்கள் வேணான்னுறாங்க. அமாவாசை அன்னைக்கு வந்து முடிவெட்டுறதுக்கு ஆளுங்க வருவாங்க, ஆனால் அவர் இருக்க மாட்டார். இந்த 2 காரணம் தான் வந்து அமாவாசை அன்னைக்கு முடிவெட்டக்கூடாது, செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாதுன்ற காரணம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஒரு புது தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இப்போ வேற ஒரு விஷயம் பேசுவோம். ஏன்னா இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பெரிய பூதம்லாம் வச்சுருப்பாங்க. பூத முகம் போட்டு, கண்ணு பெருசாக, மீசை பெருசாக இப்படிலாம் போட்டு பூதம் மாதிரியாவது கொம்புலாம் வச்சு பூதம் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து வண்டியில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு மரத்துலேயும் இந்த மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வீடு கட்டுற இடம், இல்லைன்னா வந்து விவசாயம் பண்ணுற இடம், இன்னும் ஒவ்வொரு இடத்துலையும் அப்புறமேட்டு இந்த நெல்லெல்லாம் வந்து நல்லா பெருசாக அடுக்கி வச்சுருப்பாங்க. மூட்டையெல்லாம் பெருசாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அந்த பெரிய பூதத்தோட முகத்தை வைக்கிறாங்க அப்படின்னு காரணம் கேட்டிங்கனாக்கா, பெரும்பாலுமாக இது எங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்த வந்து மக்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்காது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு ஒரு நெல் மூட்டையை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு எப்போ வேணாலும் திரும்பி அங்கே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆனால் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் இருக்க மாட்டான், மனுஷன் இருக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுனாக்கா, அந்த இடத்துல பக்கத்தில் வந்து மிருகங்கள்லாம் வரும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த மிருகம் என்ன பண்ணும், அந்த இடத்துல வரும். வர மிருகம் என்ன பண்ணாக்கா, அந்த இடம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மூலையில் வந்து பார்த்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அங்கே மிருகம் இருக்குதுன்ற விஷயத்த தெரியாமலே அங்கே மனுஷன் வருவான். வந்து என்ன பண்ணுவான், தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிப்பான். அப்போது அந்த மிருகம் வந்து டக்குனு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எந்திரிச்சோன்னு பார்த்தா இங்கே மனுஷன் இருப்பான். அந்த மனுஷன் வச்சு கொண்டோம், சாப்பிட்டோம், இல்லை ஏதோ பாதிப்பு உள்ளாகும். இது வந்து இந்த நெல் மூட்டை அடிக்க வச்சிருக்கத்துல. சரி, மரத்தடியில் ஏன் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தடியில் வந்து தூங்கும் மிருகம். அப்போ அங்கேயும் வந்து அந்த முகத்தை வரைஞ்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வீட்லேயும் வரைஞ்சி வைப்பாங்க. இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க புதுசாக, அங்கேயும் அதை வரைஞ்சி வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க, கட்டுறதுக்காக லீவ் விட்டு போயிருப்பாங்க. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எங்கன்னா தூங்க வாய்ப்பு இருக்குது மிருகங்கள்லாம் வந்து. அப்போ அங்கேயும் அந்த முகத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து பூசணிக்காயில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இல்லைனா ஒரு தட்டு இல்லை, கடாய் இல்லை, சட்டி இல்லை, பானை இல்லை, இதெல்லாம் வந்து வரைஞ்சி அங்கே தொங்க விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகம் மட்டும் இல்லாமல் உருவமே சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மொத்த உடம்புமே இப்போ புதுசாக வீடு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முழு உடம்பே வந்து வைக்கோல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பானையில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கனாக்கா, அங்கே மனுஷன் ஒருத்தன் இல்லை அப்படின்னாக்கா மிருகம் அங்கே வரும். மிருகம் அங்கே வந்துச்சுன்னா அங்கே தங்கும். அங்கே தங்குச்சுனாக்கா மனுஷனுக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த மிருகத்தால் பாதிப்பு மனுஷனுக்கு வரும். அப்போ மனுஷன் அங்கே இல்லாத போதும் மிருகங்கள் வரக்கூடாதுனாக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து இந்த மாதிரி மனுஷன் மாதிரியே ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க, சட்டியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க, தலையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சரி, இதனால் மிருகம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிருகம் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனை பதுங்கி தாக்கக்கூடிய சுபாவம் உடையது. எப்போனாக்கா மனுஷன் அசந்த நேரம் பார்த்து தான் மிருகம் நம்மளை அடிக்கும். ஆனால் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த பெரிய பெரிய கண்ணு மூக்கு இது மாதிரிலாம் போட்டு நல்லா பூதாகாரம் மூஞ்சை போட்டு வச்சுக்கோங்க, மிருகம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும். பார்த்தோன்னா இங்கே போகலாமான்னு பார்க்கும். பார்த்தோன்னாக்கா வந்து பெரிய முகம் மாதிரி தெரியுதா, கண்ணு மாதிரி தெரியுதா, ஐயோ இங்கே மனுஷன் இருக்கா, நம்ம போகணும். ஏன்னா பொதுவாக வந்து மிருகத்தை பார்த்து மனுஷன் விடும், மனுஷனை பார்த்து மிருகம் எப்படி, இது எப்பவுமே பொதுவாக இயற்கையான சம்பவம் தான். இது பாம்புக்கு பொருந்தும், தேருக்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒன்றை பார்த்து பயந்து ஒதுங்க தான் பார்க்குமே தவிர அடிக்கணும்னு பார்க்காதுங்க. ஆனால் பக்கத்தில் வந்துச்சுனாக்கா அவங்க அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்கவே இல்லையா, சுதாரிச்சுன்னு அவங்களே நெருங்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி முகத்தெல்லாம் வரைஞ்சி வச்சாங்க. இது வந்து இப்போ மிருகம்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சிட்டி ஆகிடுச்சு, ஃபுல்லாக கான்கிரீட் காடாக ஆகிடுச்சு. இப்போ மிருகத்துக்கு இடம் இல்லை, மிருகத்துற இடத்துக்கு சேர்த்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மிருகம்லாம் அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் இருந்தாலும் அந்த பழக்க வழக்கம் இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கினாக்கா, இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலியோட தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, மனுஷனோட முகம் இந்த பக்கம் இருக்குது, அதே முகம் மாதிரி பின்பக்கமும் வந்து ஒரு முகத்தை போட்டுக்கிறாங்க. ஏன்னாக்கா புலி வந்து பின்னாடி இருந்து முதுகில் தாக்கியதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டுறாங்க, அந்த முகத்து மாதிரி போட்டுறாங்க. அப்படின்னாக்கா பின்பக்கமும் நம்மளை பார்த்துட்டே இருக்குது, இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு 2 பக்கமும் புலி வந்து வராது. ஏன்னா புலி வந்து பதுங்கி தாக்கக்கூடிய மிருகம். இப்போ இதெல்லாம் தான் வந்து காரணமாக சொல்லப்படுது இந்த பெரிய பெரிய முகம்லாம் வச்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பெரிய முகம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கண்ணு பெருசாக கலகலராக போடுறதுக்கு காரணம் என்னக்கா, மிருகங்களுக்கு மனுஷன மாதிரியே வந்து பார்க்கும் திறன் கிடையாது. ஒரு சில கலர் மட்டும்தான் அவங்க முகத்துக்கு அந்த கண்ணுங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து ரொம்ப ஃப்ளூரசன்ட் கலராக, ரொம்ப டார்க்கான கலராக, ரொம்ப தூரத்துலேருந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலராக அப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இந்த மாதிரி வேறு எதனா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நான் பேசுகிற விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது வேறு யாருன்னா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, பாய்.